Hi, good morning to everyone. Welcome back to Investment Achievement. இன்னைக்கு வந்து தீபாவளி. இந்த தீபாவளியில் ஒரு பாடத்தை கற்றுத்தரலாம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. பல நண்பர்களும் வந்து நான் டெக்னிக்கல்ஸை டிபெண்ட் பண்ணி பை பண்ணுறதா இல்லை ஃபண்டமெண்டல்ஸை டிபெண்ட் பண்ணி பை பண்ணுறதா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தில் இருப்பீங்க. உங்களுடைய தடுமாற்றத்தை போக்கக்கூடிய விதமாக டெக்னிக்கல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி வேலை செய்யும், டெக்னிக்கல் அனலைசர் என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் அனலைசர் என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றது ஒரு வீடியோவாக எடுத்து தரலாம். சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள், எங்கேயோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பியூர் எஜுகேஷன் வீடியோ. அண்ட் தென் இதில் ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்க போது அந்த ஸ்டாக்கை வந்து எக்ஸாம்பிளாக தான் வச்சு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? தீபாவளி பட்டாசு சவுண்ட்லாம் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க. இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட் வெல்த் கிரியேட் பண்ணியும் கொடுக்கும், வெல்த்தை டெஸ்ட்ராய் பண்ணியும் கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இதில் பெரிய லாபங்களும் வரும், பெரிய நஷ்டங்களும் வரும். நஷ்டத்தும் லாபமும் சேர்ந்தது தான் ஒரு தொழில். அப்போ அந்த லாப நஷ்டத்தை மினிமைஸ் பண்ணி லாபத்தை மட்டும் யார் எடுக்கிறாங்களோ அவன் தான் புத்திசாலி. நஷ்டமும் வரும், அந்த நஷ்டத்தை வந்து மினிமைஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2017 அப்போது 52 வீக்ஸ் ஐயா இருந்தது 170 rupees. அண்ட் தென் அங்கேருந்து 2017 இருந்து இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 32 rupees ஒரு காலம் ஃபாலோ ஆச்சு. இது வந்து வெல்த் டெஸ்ட்ராய். 2017 164 ரூபாய் யார் போய் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வந்து 2020 பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 32 ரூபாயில் தான் இருக்குது. சரி, அந்த 32 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 2025 என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 184 இருக்குது. இதே 2024 ஸ்டார்டிங்கில் ஜனவரி டயத்தில் பார்த்தீங்கன்னா 284 போச்சு. அப்போ இங்கே வந்து வெல்த் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ யார் அந்த 164 வாங்கி 32 ஒரு காலம் வரும்போது ஹோல்ட் பண்ணுறாங்களோ அந்த 164 வாங்கி சின்னதாக ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு கேஷை கையில் வச்சுட்டு இருந்ததுன்னா சேஃபர் சைட். ஃபர்தராக அதே ஸ்டாக் நம்மளுக்கு வந்து அண்டர் வேல்யூவில் வந்துச்சு. இதை தான் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனலைசர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் பாட் ஜோன், ஓவர் சோல்டு ஜோன், இங்கே என்ட்ரி போகலாம், இங்கே போகக்கூடாதுன்றது. இது ஃபண்டமெண்டல் அனலைசர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேர் வேல்யூ, ஓவர் வேல்யூ, அண்டர் வேல்யூன்னுவாங்க. பேர்கள் தான் வித்தியாசப்படும். அவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை புக் மெட்டீரியலில் அந்த டேட்டாஸ் வரும்போது அவங்க ஓகே இது கால்குலேட் பண்ணி இது இந்த ப்ரைஸ்ன்றுவாங்க. டெக்னிக்கல் அனலைஸ் வந்து டெய்லி சார்ட்டில் அந்த மொமெண்டத்தை பார்த்து இது இந்த லெவலில் போகுது, இது இப்படி தான் போக போகுதுன்றது ப்ரிடிக்ட் பண்ணுறது. பட் வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்ன்றது புக் மெட்டீரியலில் வரக்கூடிய ஒரு டேட்டாஸ், டெக்னிக்கல் அனலைசஸ்ன்றது சார்ட் மெத்தடில் வரக்கூடிய ஒரு டேட்டாஸ். ரெண்டுமே டேட்டாவை ரீட் பண்ணுறது தான். மாற்றி குழப்பிக்காதீங்க. பட் நீங்கள் இன்வெஸ்டிங் பண்ண போகிறீங்க, வேல்யூ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ரியாலிட்டி. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்துடும். என்ன நடந்திருக்கு, 32 ரூபாலேருந்து 280 ரூபாய்க்கு போச்சுன்னா இது எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, மோர் தென் 1000% ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அப்போது இங்கே வந்து வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க். 2017 ஃபாலோ ஆகும்போது யார் அங்கே போய் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வெல்த் டெஸ்ட்ராயர். 2020 கீழே யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு வெல்த் கிரியேஷன். இப்போ 2024 பீக்கில் யார் போய் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் வெல்த் டெஸ்ட்ராயர். ஏன்னா 284 ரூபாயில் வாங்கினாங்க, இன்றைக்கி 180 ரூபாயில் இருக்குது. இப்போ அந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டார்வெக்ஸ் பாக்ஸ் பெரிய கன்சால்டேஷன் ஆகிட்டு இந்த டார்வெக்ஸ் பாக்ஸை உடைச்ச உடனே தான் மார்க்கெட் மொமெண்டமாக போச்சு. அப்போ அந்த 2017 அந்த பீக்கில் ஏடிஹெச்சில் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கினவங்க. பிரேக் அவுட் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கக்கூடாதுன்றது இதுதான் பாடங்கள். இப்போ பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்திருக்கு. இப்போது 184, இந்த 184 பை பண்ணிக்கிறோம். அந்த 161ன்றது 52 வீக்ஸ் லோக்கு வந்திருக்கும். அந்த இடத்துல எஸ்எல்ஐ வச்சுக்கிறோம். வீக்லி வைஸில் 160க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடச்சிதுன்னா இந்த ஸ்டாக் ஃபர்தராக கீழே ஃபாலோ ஆகும். அது ஒரு காலம் 160 to 180 கன்சால்டேட் ஆகும். இந்த 160 to 180 ஸ்லோவாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் ஏடிஹெச் போனாவே உங்களுக்கு ஒரு 40% டார்கெட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா இது மறுபடியும் ஒரு வெல்த் கிரியேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு எஜுகேஷனாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்றது நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நம்ம சேனல்ஸை ஷோ பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரைஸ் செக்ஷனை ப்ராப்பராக லேர்ன் பண்ணணுன்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நெக்ஸ்ட் மந்த் செஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். எவ்ரி சாட்டர்டே சண்டேஸில் தான் கிளாஸஸ். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்.
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது சென்ட் பண்ணுறேன். ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.